எங்கள் அம்மா வந்து ரிவ்யூ வேறு பண்ணுவாங்க. இப்போ ஹிந்துவில் அவங்க தான் விமர்சனம் எழுதுவாங்க. நல்லா இல்லைன்னா என்னையே கிழிப்பாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி இது. சினிமாவில் ஃபுல்லாக இறங்கலாமா வேண்டாமாங்கிற அந்த பீரியடில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அந்த கம்பெனியில் எனக்கு ப்ரமோஷனோட கல்கட்டாக்கு சொன்னாங்க. நீ போனீன்னா கொன்னுடுவேன்னு சொன்னது எங்கள் அப்பா. இப்போ எனக்கு ஷூட்டிங்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் இருப்பா இன்டர்வியூ முடிச்சுட்டு வரேன் அப்படின்வேன். நாடகம் கூட்டம் போதும் இன்டர்வியூன்னு கிளம்பிடுவேன். ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு போயிடுறேன். இப்போ சினிமா நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் எனக்கு ஹிட் ஆச்சு இந்த படம். பரீட்சைக்கு நேரமாச்சு, ஓஹோன்னு போச்சு, சகலகலா பிரமாதம், நல்ல பிரமாதம்னு தெரியுது. இது அங்கேயே ரிசல்ட் இல்லை. இப்போ இவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஒரு படம் கூட பண்ணது கிடையாது. எனக்கு சிவாஜி சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் படம், பட் அவர் பண்ணதே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நிறைய தகராறு வரும். நாங்கள் ரொம்ப பிரமாதம். நான் எங்கள் அப்பா சைடு தானே ட்ராமாவில். எப்படி ட்ராமானா குப்பை நான் எப்படி இருக்கணும். கல்கட்டா போகிறேன்றியடா, அண்ணாமலை பண்ணுற கேன்டீனில் கிடைக்கிற டிஃபன் அங்கே கிடைக்குமாடா அப்படின்னு. இது ஒரு ரீசன் நான் யாராவது சொல்லுவோம். இது வந்து ஏஆர்எஸ் கூட சொல்லியிருக்காரு. அவரையும் டிரான்ஸ்ஃபர் போக விடாமல் கெடுத்துட்டார் எங்கள் அப்பா. அவரும் சொல்லுவார், உங்கள் அப்பா வந்து கேன்டீன் சாப்பாடை சொல்லி எங்கள் ப்ரொமோஷனை கெடுத்தாருப்பா. அந்த அந்த அது ஒரு போதை. இல்லாட்டா எங்கள் அப்பா மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார், நீங்கள் ஒன்றும் நம்ப மாட்டீங்க, ப்ரொமோஷனே வானான்னு மெட்ராஸில் இருந்தவர் அவர் கவர்மெண்ட் சர்வீஸ். சிவாஜி சாரால் பண்ண முடியல நாடகங்கிறதுனால தான் அவர் நாடகம் பண்ணல. இல்லாட்டா அவர் பீக் பீரியட்ல வியட்நாம் வெடும் தங்கப்பதக்கமும் தேன் கூடும் பண்ணிட்டே தானே கட்டபொம்மன்லாம் பண்ணிட்டே இருந்தானே சினிமா வந்தார். அமெல்லாம் நீங்கள் வந்து நம்மளோட லாஸ்ட் டே நான் லைஃப்பில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யாராவது கேட்டால் நாடகம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லாரும் இந்த நாடகம் நெளிஞ்சு போச்சு. நெளிஞ்சு போகல சார், வேற டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்குது. ஒரு நாளைக்கு 10 படம் பூஜை போடலாம். எவ்வளோ வெளியில் வருது, எவ்வளோ ஓடுது. அப்போ சினிமா அழிஞ்சு போச்சா? நான் வந்து மிகப்பெரிய சிவாஜி ரசிகர். எனக்கு சிவாஜிக்கு மிஞ்சி யாரும் நடிகனே கிடையாது அப்படின்பாரு. ஆனாலும் நான் வந்து எனக்கு எம்ஜிஆர் படங்கள் பிடிக்கும். காரணம் எங்கள் அப்பாவுக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால இல்லை, நல்ல விஷயங்களை மட்டும் சொன்னார். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டே ஆகணும். நான் என்ன அப்படின்னா, அப்பா வந்து வெளியே வந்து ஜாலியான டைப்பு, கோவக்காரரு அப்படின்றது எல்லாமே நீங்கள் கோவம்னா எனக்கு இருக்க மாதிரி தான். அந்த நேரத்தில் வரும் புசுக்குன்னு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அவருடைய வருத்தம்னு ஜாஸ்தி காமிச்சதே இல்லை சார். அவர் கடைசியில் நடிக்க முடியாமல் போச்சேங்கிற வருத்தம் தான் ஜாஸ்தி. வீட்டில் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஃபீலிங் அவருக்கு அப்போ தான் அவர் வருத்தப்பட ஆரம்பித்தார். அவர் ஹெல்த்தும் அப்போ தான் கெட ஆரம்பிச்சு. ஸோ இந்த நாடகத்தில் நடிக்கிறவங்களா இருக்கட்டும், நாடகத்தை எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க எனக்கு நாடகம் அந்த அளவு. இப்போ எனக்கு ஷூட்டிங்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் இருப்பா இன்டர்வியூ முடிச்சுட்டு வரேன் அப்படின்வேன். நாடகம் கூட்டம் போதும் இன்டர்வியூன்னு கிளம்பிடுவேன். ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு போயிடுறேன். ஸோ அந்த மாதிரி தான் சார். இப்போ இவர் கூட பாலச்சந்தர் சார் அவரோட மகிட்ட கூட கேட்டுட்டு இருந்தோம். அவங்களும் நாடகம் வெறிய அவங்களும் அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நாடகம் கடைசி வரைக்கும் கூட அவங்க நாடகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் சார் அவ்வளோ வெறி நாடகத்தினால? அந்த டைரக்ட் மக்கள்கிட்ட கிடைக்கிற அந்த ஒரு பாராட்டு இருக்கு. அது வந்து இப்போ சினிமா நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் எனக்கு ஹிட் ஆச்சு இந்த படம். பரீட்சைக்கு நேரமாச்சு, ஓஹோன்னு போச்சு, சகலகலா பிரமாதம், நல்ல பிரமாதம்னு தெரியுது. இது அங்கேயே ரிசல்ட் இல்லை, அப்பயே லைவா. அதாவது இப்போ ஏடிஎம்ல போட்ட உடனே பணம் கிடைக்குது இல்லை, அதுதான் முக்கியம். அந்த அந்த அது ஒரு போதை. இல்லாட்டா எங்கள் அப்பா மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார், நீங்கள் ஒன்றும் நம்ப மாட்டீங்க, ப்ரொமோஷனே வானான்னு மெட்ராஸில் இருந்தவர் அவர் கவர்மெண்ட் சர்வீஸ். இல்லாட்டா அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 10-15 வருஷம் முன்னாடியே இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டாப்பில் வர வேண்டியது. எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ப்ரொமோஷனோட எனக்கு வேண்டாம் ப்ரொமோஷன், என்ன மெட்ராஸ்லேயே இருக்கு அதே போஸ்ட்டில். அதனால வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் வந்து காலேஜ் முடிச்சது அனுவனே நாடகமும் பண்ணிட்டு இருந்த போது சினிமாவில் ஃபுல்லாக இறங்கலாமா வேண்டாமாங்கிற அந்த பீரியடில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அந்த கம்பெனியில் எனக்கு ப்ரமோஷனோட கல்கட்டாக்கு சொன்னாங்க. நீ போனீன்னா கொன்னுடுவேன்னு சொன்னது எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மனசை கலைச்சிட்டார். அது அவர் வந்து குழந்தைத்தனமாக சொல்லுவார் சிலதெல்லாம். டேய் கல்கட்டா போகிறேன்றியடா, அண்ணாமலை பண்ணுற கேன்டீனில் கிடைக்கிற டிஃபன் அங்கே கிடைக்குமாடா அப்படின்னு. இது ஒரு ரீசன் நான் யாராவது சொல்லுவோம். இது வந்து ஏஆர்எஸ் கூட சொல்லியிருக்காரு. அவரையும் டிரான்ஸ்ஃபர் போக விடாமல் கெடுத்துட்டார் எங்கள் அப்பா. ஏஆர்எஸ் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த ட்ரூப்பை ஒரு சர்டன் பீரியடுக்கு ஒரு சீராக அமைச்சு நடத்தி வந்தது. நான் அப்புறம் தான் டேக் ஓவர் பண்ணேன் ஏஆர்எஸ். அவரும் சொல்லுவார், உங்கள் அப்பா வந்து கேன்டீன் சாப்பாடை சொல்லி எங்கள் ப்ரொமோஷனை கெடுத்தாருப்பா. அது ஒரு அது என்னமோ அது என்னன்னு தெரியல, ஒரு போதை. நீங்க எந்த நாடகக்காரனை கேட்டாலும் அதான் சொல்றேன் சார், சிவாஜி சாரால பண்ண முடியல நாடகங்கிறதுனால தான் அவர் நாடகம் பண்ணல. இல்லாட்டா அவர் பீக் பீரியட்ல வியட்நாம் வெடும் தங்கப்பதக்கமும் தேன் கூடும் பண்ணிட்டே தானே கட்டபொம்மன்லாம் பண்ணிட்டே இருந்தானே சினிமா வந்தாரு. கண்டிப்பா சார், முடியல அவரால். உடம்பு ஒத்துழைக்கலங்கிறதுனால தான். அதே தான் எங்க அப்பாவும் உடம்பு ஒத்துழைக்கலன்ன உடனே ரிலாக்ஸ் ஆனாரே தவிர, ஆனா வந்துருவார் ட்ராமா, சும்மா இருக்க முடியாது. நமக்கெல்லாம் வந்து சார் நம்மெல்லாம் நீங்கள் வந்து நம்மளோட லாஸ்ட் டே நான் லைஃப்பில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யாராவது கேட்டால் நாடகம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்.
அந்த அளவு அவருக்கு நாடகம் அந்த நாடகம் எல்லாரையுமே அப்படி கொண்டு வந்திருக்கு. இப்போ இருக்கிற இப்பவும் ஒரு 15-16 ட்ரூப் இருக்கு. இப்போ எல்லாரும் இந்த நாடகம் நெளிஞ்சு போச்சு. நெளிஞ்சு போகல சார், வேற டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கு. எத்தனை சினிமா ஓடுது ரொம்ப டவுட். நான் இப்போ எங்கள் குரூப்பில் பார்க்கல, ஒரு நாளைக்கு 10 படம் பூஜை போடுறான். எவ்வளோ வெளியில் வருது, எவ்வளோ ஓடுது. அப்போ சினிமா அழிஞ்சு போச்சா? இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேற மாதிரி. இப்போ இது ஓடிடின்றீங்க, இப்படியே பார்க்குறாங்கல்ல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் சினிமாவை இதில் பார்க்கலாம், ஓடிடியில் பார்க்கலாம். நாடகத்தை இதில் பார்த்தா நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அது அந்த ஆடியன்ஸில் பக்கத்தில் ஒரு 10 பேரோட வச்சுக்கிட்டு ஐ அப்படின்னு தட்டி ஒருத்தர் அந்த அந்த லைவ் ரசிக்கத்தன்மை உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் நாடகத்தை அப்படியே நீங்கள் எடுத்து போட்டாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது அந்த நாடக ஃபீல் கிடையாது. அதனால தான் நான் இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாங்க நிறைய வந்து ஸ்டேஜை வந்து பாருங்கன்ற. அமெரிக்காவில் இன்னும் இஸ் அலைவ். அந்த மாதிரி போயிட்டு. சரி சார். பாம்பேல வந்து மராட்டி தியேட்டர் வந்து டெய்லி போடுறாங்க. டெய்லி. கல்கட்டாவில் அப்படி இருந்தது. அது அந்த அரசியல் அங்கே வந்து எல்லாத்தையும் கெட்டு கொடுத்துட்டு வராங்கனதுல இதுவும் போயிடுச்சு. ஒரு காலத்தில் கல்கட்டா தியேட்டர் தான் நம்பர் 1. அப்படி பார்க்கும்போது பாம்பேக்கு அப்புறம் அதிக நாடகம் போடப்படுற இடம் தமிழ்நாடு தான். கண்டிப்பாக சாரோட வாய்ஸ் வந்து கண்டிப்பாக வெளியே கேட்கும். கண்டிப்பாக இதுக்கு நான் 20 வருஷமா இதே வாய்ஸ் கத்திட்டு இருக்கீங்க, யாரும் கேட்டதா தெரியல. இல்லை, இதுக்கப்புறம் வர்றதுக்கு நான் நினைக்கிறேன் இதை கேட்க மாத்திரம் மியூட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஸோ இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு எனக்கு வரணும்ன்றது என்னோட ஆசை. அட்லீஸ்ட் என்னோட பீரியட்ல ஆச்சு. எனக்கு வயசாயிடுச்சு நிறையா. பட் ஸ்டில் ஐ ஆம் 73 years young as my father told me. சமீபத்தில் நாங்கள் வந்து அதான் எங்கள் அப்பா இருந்திருந்தா அதெல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். அமெரிக்கா 2 மாதம் டூர், சிங்கப்பூர் 1 வாரம் டூர், துபாய் 1 வாரம் டூர் கண்டினியூஸாக முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு 10 நாள் முன்னாடி தான் வந்த அன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டேன். ஹரி சார் படம். ஸோ 2க்கும் ஈக்குவலாக பண்ண முடியாமல் ஒன்றும் கிடையாது. அதான் சார் இதுவும் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான். அவர் என்ன சொல்லுவார், என்னங்க இது பண்ண சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு என்ன 24 மணி நேரம் தான் இருக்குது, எவ்வளோ தான் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லாதீங்கடா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குடா அப்படின்னா டைம் மேனேஜ் பண்ண முடியும். என்னால் முடிஞ்சது, இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. டிவிலையும் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் வெப் சீரிஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்றும் முடியாதது கிடையாது. நமக்கு பிடிச்சது அதை பண்ணணும். நாடகத்தை இன்னும் மக்கள் வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சாதான் தெரியும். மச் பெட்டர் தென் மோஸ்ட் ஃபிலிம்ஸ் கம்மிங் டுடே. ஓப்பனாக நான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் லைவ். அண்ட் இன்னொன்று எப்படி பார்த்தாலும் அதான் ரீடேக் கிடையாது. இன்னொன்று எப்படியும் பார்த்தாலும் நாடகத்தில் தீம்ஸ் வந்து வயலன்ஸ் இருக்காது. நல்ல விஷயங்களை சொல்லுவார். நான் வந்து மிகப்பெரிய சிவாஜி ரசிகர். எனக்கு சிவாஜிக்கு மிஞ்சி யாரும் நடிகனே கிடையாது அப்படின்பார். ஆனாலும் நான் வந்து எனக்கு எம்ஜிஆர் படங்கள் பிடிக்கும். காரணம் எங்கள் அப்பாவுக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால இல்லை, நல்ல விஷயங்களை மட்டும் சொன்னார். அவர் யோசிச்சு பாருங்க, அவர் படங்களில் நல்ல விஷயங்களை சொன்னார். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொன்னார் நிறைய இதில் எல்லாம். அதனால எனக்கு அவரை பிடிக்கும். சூப்பர் சார். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன். என்ன அப்படின்னா, அப்பா வந்து வெளியே வந்து ஜாலியான டைப்பு, கோவக்காரரு அப்படின்றது எல்லாமே நீங்கள் கோவம்னா எனக்கு இருக்க மாதிரி தான். அந்த நேரத்தில் வரும் புசுக்குன்னு கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா வந்து இன்னொரு பக்கம் அவர் வந்து ஃபீல் பண்ண ஒரு பக்கம், ஒரு மனம் வருத்தப்பட்ட பக்கம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவருடைய வருத்தம்னு ஜாஸ்தி காமிச்சதே இல்லை சார். அதுதான் வெளியே யார்கிட்டயுமே அவர் காமிச்சதில்லை. அங்கேயும் ஜாலியாக தான் இருந்திருக்காரு. அவர் கடைசியில் நடிக்க முடியாமல் போச்சேங்கிற வருத்தம் தான் ஜாஸ்தி வந்தது. வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஃபீலிங் அவருக்கு அப்போ தான் அவர் வருத்தப்பட ஆரம்பித்தார். அவர் ஹெல்த்தும் அப்போ தான் கெட ஆரம்பிச்சு. நடிக்க முடியாமல் போச்சு, ஆக்டிவாக இல்லையே அப்படின்னும் போது தான் அவருக்கு அந்த ஃபீலிங். நான் பார்த்து அவர் கொஞ்சம் டல்லாக பார்த்தது அந்த சமயத்தில் தான். அது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்லையும் பர்ஃபெக்டாக இருப்பார். அவர்கிட்ட யாரும் ஒரு 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 எக்ஸ்ட்ரா சலுகை வாங்க முடியாது, நியாயமாக இல்லைன்னா. அது நான் சவால் விடுவேன். யார் வேணால் கேட்டுப்பார். நீங்கள் ஏன் நம்ம சினிமாவில் அவர்கிட்ட பெனிஃபிட் ஆகிறவங்களே கேட்டுப்பாரு. ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு தவிர அதுலேருந்து ஒரு அதாவது இப்போ இவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஒரு படம் கூட பண்ணது கிடையாது. எனக்கு சிவாஜி சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் படம், பட் அவர் பண்ணதே கிடையாது. நீ உன் திறமையில் வா, நான் ஒரு பைக்கிட்ட பேச மாட்டேன். அதில் இன்னொரு பிரமாதம் என்னன்னா, எங்கள் அம்மா வந்து ரிவ்யூ வேறு பண்ணுவாங்க. இப்போ ஹிந்துவில் அவங்க தான் விமர்சனம் எழுதுவாங்க. நல்லா இல்லைன்னா என்னையே கிழிப்பாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி இது. நல்லா சூப்பராக இருக்கு. அப்படி ஏதாவது வாங்கியிருக்கீங்க? கண்ணாபின்னா நிறைய திட்டிருக்காங்க. ட்ராமா பார்த்து குப்பாயிண்ட் எல்லாம் போயிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நிறைய தகராறு வரும். நாங்கள் ரொம்ப பிரமாதம். நான் எங்கள் அப்பா சைடு தானே ட்ராமாவில். எப்படி ட்ராமானா குப்பை நான் எப்படி இருக்கணும். பட் அதுதான் எங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு விட்டது. இல்லாட்டா நாங்கள் அதுலேயே நம்ம பெஸ்ட்டு பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் ஆயிடும்.
இப்போ இன்றைக்கி வந்து சாருகேசி மாதிரி ஒரு பவர்ஃபுல் ப்ளே இன்றைக்கி உலகமே அதை பார்த்து பாராட்டுற அளவுக்கு அந்த நாடகம் சினிமாவும் ஆகப்போகுது. ஹோப்ஃபுல்லி ஆண்டவனுடைய நிச்சயமா. ஒரு அருளோடன்னு சொல்கிறோம். அது காரணம் அந்த குவாலிட்டியை நாங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் நாடகத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் விடாமல் இருக்கீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரிஷியேஷன், இதை வந்து என் லைஃப் லாங் நான் மறக்கவே முடியாது அப்படின்னா அது சார் அது நிறைய வந்திருக்கு. ஒன்றுன்னு சொல்ல முடியாது. நான் பண்ண நாடக கேரக்டர்ஸில் அதை பார்த்துட்டு நான் வந்து மாறி இருக்கேன்னு சொன்னது நிறையா இருக்குது. இப்போ இந்த சாருகேசி பண்ணும்போது இதில் நான் வந்து இந்த அல்சைமர்ஸ் டிசீஸை கொஞ்சம் டச் பண்ணியிருக்கேன். எத்தனை ஃபேமிலிஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் இந்த இது இருக்குது, உங்களோட அந்த எண்டில் பாசிட்டிவாக முடிச்சிருக்கீங்களே, அதெல்லாம் ரொம்ப இது பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா போச்சு, அங்கே எனக்கு ரொம்ப கிடைச்ச பாராட்டு அமெரிக்கன் சில்ட்ரன். அவங்களுக்கு தமிழே தெரியாது ஜாஸ்தி, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் நாங்கள்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பரீட்சைக்கு நேரமாச்சு பார்த்து அவங்க சொன்னாங்க, யூஆர் கரெக்ட், அப்பாங்கிறவன் ரொம்ப ஓவராக பிள்ளைய, அதுதானே அது கதை, பிள்ளை மேலே வி ஷுட் லீவ் இட்ஸ் வெரி நைஸ் மெசேஜ் அங்கிள் அப்படின்னு பேசுகிறேன். யங்ஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன் நிறையா. அப்படி என்னுடைய ரகசியம் பரம ரகசியம் பார்த்து இதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் இன்றைக்கி வந்து நீங்கள் நாடக உலகத்தில் ரொம்ப பாப்புலர் வந்து கிரேசி மோகனோட தம்பி மாது பாலாஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் நடிக்க ஆரம்பிச்சதே என் நடிப்பை பார்த்து தான். எனக்கு ஸ்டேஜில் ஆசை வந்ததே உங்களை பார்த்தாரு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அப்ரிசியேஷன். அதே மாதிரி கிழிக்கவும் கிழிச்சிருக்காங்க, நிறைய எங்களை கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. வந்து இந்த இடம் நீங்கள் சொன்னது ரைட் இல்லைன்னா அப்போ நாங்கள் ஆர்கியூ பண்ணுவோம் அவங்களோட, ஏன்னா எங்கள் சைடு ரைட்டு, அதெல்லாம் தான் வளர்றதுக்கு வழி. நிச்சயமா அப்போதான் உண்மை என்ன. ஆமாம், இல்லாட்டா ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுவோம். இதுதான் நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது வந்து அடுத்த நாள் தடுக்கி விட்டுரும். ஏன்னா என்ன காரணம்னா, நான் தமாஷா சொல்லுவேன், நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நம்ம தலை தானமாக இப்படி உயரும், தரையை பார்க்க மாட்டோம், எங்கே காலை வைக்கிறோன்னு பார்க்க மாட்டோம்.